நீங்க ஐயப்பன் மாலை போடணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த 3 விஷயத்த மட்டும் தெரிஞ்சிருக்கணும். கேட்கறதுக்கு 2 நிமிஷம் தான். ஆனா உங்க வாழ்க்கைக்கே ஒரு பெரிய மாற்றம் வரும். முதல் விஷயம் மனசு. மாலை போடுறதுக்கே முன்னாடி, உங்க மனசுல ஒரு நேர்மை, ஒரு பூஜை உணர்வு இருக்கணும். கோபம், சண்டை, கசப்பு எல்லாத்தையும் அந்த நிமிஷத்துல தள்ளி வச்சு, கூப்பிடுறதெல்லாம் ஐயப்பன் பேர் மட்டும் 2வது விஷயம் மாலை. சுத்தமான கருவேல மர மாலை அல்லது ருத்ராட்ச மாலை தான் போடணும். மாலை போடுறதுக்கு முன்னாடி அதுல தீபம் காட்டி, குங்குமம், சந்தனம் வச்சு, எளிமையான ஒரு பூஜை பண்ணணும். அந்த மாலை ஒரு ஆடம்பரம் இல்ல. அது ஒரு ஒப்பந்தம். நீங்க ஐயப்பன் பாதையில நடக்கிற புதிய ஆரம்பம். 3வது விஷயம் நேரம். மாலை போடுற நேரம் சுத்தமான மனநிலையில் இருக்கணும். அருணோதயம் நேரமோ, அல்லது மாலை நேரமோ, அந்த அமைதி நேரத்துல தான் மாலை சக்தியுடன் அமையும். மாலை போடும்போது ஒரே ஒரு சொல்லு போதும். சுவாமிய சரணம் ஐயப்பா. அந்த சொல்லு தான் உங்க உடம்பையும், உங்க மனசையும், உங்க வாழ்வையும் காப்பாத்துற அந்த தெய்வீக வாக்கு. மாலை போட்ட பிறகு உண்மையான வாழ்க்கை தொடங்குது. சுத்தமான உணவு, சுத்தமான வார்த்தை, சுத்தமான பழக்கம். அதுக்கே ஐயப்பன் தான் வழிகாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா கமெண்ட்ல சுவாமிய சரணம் ஆயப்பா அப்படிங்காக எழுதுங்க. மற்ற பக்தர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை ஒரே தடவை ஷேர் பண்ணுங்க. மேலும் பக்தி வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.